பெங்களூர் ஹைவேல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் எவ்வளவு தூரம் சார்? ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ல ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஓகே சார். அதாவது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ரூட் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் பக்கத்துலயே பஸ் இருக்கு. வாசல்லயே பஸ் வந்துரும் உங்களுக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸே வந்துரும். பஸ் வந்துரும். சூப்பர் சார். சோ அது இல்லாம இன்னொரு அப்ரோச்சும் இருக்கு. ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி, ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்கோம். சூப்பருங்க சார். என்டையர் ப்ராஜெக்ட்க்கு. ஓகே சார். ஃப்ரண்ட்ல ஆர்ச் 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி. அது ஆர்ச்னா நார்மல் ஆர்ச் மாதிரிலாம் கிடையாது. ஒரு கிராண்ட் ஆர்ச் 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி. ரெண்டு கேட்டுக்கும் என்ட்ரன்ஸ்க்கும் சூப்பர் செக்யூரிட்டி கொடுத்திருக்கோம். ஓகே சார். அது இல்லாம வந்து ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் நாங்களே பாத்துக்கிறோம். சூப்பர். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டோம். எல்லா ரோட் எல்லாமே நல்ல வைடான ரோட்ஸ் எல்லாம் அவென்யூ ட்ரீஸ் எல்லாம் சூப்பரா பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா சைட் அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு அழகான சைட் ஓகே சார் மக்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது சென்னையில. அது நம்ம அந்த லிமிட்டுக்குள்ள சிஎம்டி லிமிட்டுக்குள்ள சிட்டி உள்ளே கொடுத்துருக்கோம் நம்ம. சூப்பர் சார். இந்த தெரியுற பேக் தெரியுற பில்டிங் என்ன பில்டிங்? இது பிரதர் இது பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே சார். சோ அது பூந்தமல்லியிலே பெரிய காலேஜ். ஹைவேல இருக்கு. ஹைவே மேலே இருக்கு. அந்த காலேஜுக்கு அப்படியே அட்ஜசன்ட் தான் நம்ம சைட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாருங்க பிரதர், அப்படியே சுத்தி வீடுகள் இருக்கு. அருமையான வீடுகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல பாருங்க, ரைட் சைடு பாருங்க ப்ரோ. ஓகே. ஃபுல் அபார்ட்மெண்ட், ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ். ஆமா. ஓகே. அந்த மாதிரி ஒரு சுத்தி வீடுங்க தான். ஒரு 5000 வீடுக்கு மத்தியில நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. சூப்பர் சார். அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்துடலாம். ஓகே. அவுட்டர் ரிங் ரோட் பாத்தீங்கன்னா ரைட் எடுத்தீங்கன்னா வண்டலூர் கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் ஹைவே. ஆமா சார், கண்டிப்பா. இன்னைக்கு அந்த பெங்களூர் ஹைவே தான் பெரிய ஒரு டாக். ஓகே, டாக் இருக்கு. ஏன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேவா ஓகே எலிவேட்டட் ஹைவேவா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிவேட்டட் ஹைவே ஓகே நம்ம சென்னையில. ஓகே. சோ பெங்களூருக்கு 2.5 ஹவர்ஸ்ல ரீச் பண்ண முடியும். வந்து மெட்ரோ கண்டிப்பா. ஏன்னா நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பைல இருக்கு. மசத்பேட் இருக்குங்க. ஆமா சார். அங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம சைட் ஈஸியா ரீச் ஆயிடலாம். சூப்பர். ஹைவே மேலயே இருக்கிறதுனால ஓகே ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப ட்ரையல் ரன் எல்லாம் கூட முடிஞ்சது. எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பரந்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஆமா சார். ஓகே. அறிவிச்சிட்டு இப்போ டெவலப்மென்ட் போயிட்டு இருக்கு. சூப்பர். சோ அங்க அது வரைக்கும் மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலயே தான் இருக்கு. பக்கத்துலயே இருக்கிறதுனால ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. ரோட் கிராஸ் பண்ணா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஓகே. ஆமா. இது ஏற்கனவே நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுல இருந்து அந்த சரௌண்டிங் நல்ல டெவலப்மென்ட். இப்போ அங்கலாம் வந்து வாங்க முடியல. இடமே வந்து வாங்க முடியாது. முன்னாடி அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அங்க என்ன ரேட் இருந்துச்சு 2500 3000 அந்த ரேஞ்ச் போனதெல்லாம் இன்னைக்கு 5000 6000க்கு மேல போயிடுச்சு. டபுள் ஆயிடுச்சு. ஓகே சார். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. என்ன சார்? கண்டிப்பா ப்ரோ. அது இதே இப்போ இன்னும் இது ஓபன் ஆயிடுச்சுனா பாருங்க. இது இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா above 8000 rupees மேல போயிடும். above 8000. சூப்பர் சார். சோ இது ரேட் எங்க ஹைக் ஆயிடும். சூப்பர். அதனால தான் டெய்லி ஒரு 5 பிளாட் 10 பிளாட் புக்கிங் ஆயிட்டே தான் இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ். அது பிரைம் ப்ராஜெக்ட் இல்லைங்களா? ஓகே சார். சோ அதனால ஹைவேல பக்கத்துல இருக்கிறதுனால இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோங்க. ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இப்போ சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். நம்ம ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கோம். கண்டிப்பா சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். அதுவும் நம்ம ஆன் ரோட் மேலேயே இருக்கு. பெங்களூர் ஹைவேக்கு நியர்பைலே இருக்குது உங்களுக்கு. சொல்லிருங்க சார், இந்த லொகேஷன் சொல்லிருங்க. நம்ம ப்ராஜெக்ட் சைட் டீடைல்ஸ் நேம் எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்க சார். வணக்கம், நான் பிரிஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். நம்ம ஆல்ரெடி லான்ச்க்கு பண்ணிருந்தோம். நம்ம லான்ச் அன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தோம். இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகே சார். நல்ல ரெஸ்பான்ஸ். சூப்பர் சார். அருமையான ரெஸ்பான்ஸ். ஓகே சார். பர்టిక్యులரா இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஆமா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. சூப்பர் சார். சோ அது ஜூலை மந்த் ஓபனிங் அறிவிச்ச உடனே ஓகே சார் நல்ல ரெஸ்பான்ஸ். இது நம்மளது டோட்டலா 7 ஏக்கர்ஸ். சூப்பர் சார். இது 7 ஏக்கர்ஸ்ல பார்த்தா ஒரு 142 பிளாட்ஸ் கிட்ட நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஓகே சார். சோ இதுல கமர்ஷியலும் கொடுக்குறோம் நம்ம. ஆமா. இதுல எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் இருக்கு. நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் இருக்கு. ஓகே சார். அதுவும் இல்லாம கார்னர் பிளாட்ஸ் இப்போ வந்து எல்லாமே இருக்கு அவைலபிள் இருக்கு. மினிமம் சைஸ் அப்படிங்கும்போது இது ஆமா மினிமம் சைஸ் வந்து இப்போ இருக்கிறது 680 ல இருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்கு. 680 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆமா இருக்கு. சூப்பர். எல்லா நடுவுல பாத்தீங்கன்னா 1000 1200 1500 எல்லா ரேஞ்சிலயும் இருக்கு. எல்லா ரேஞ்சிலயும் மக்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அவங்க கையில எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பிளாட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் சிட்டி லிமிட்ல இருக்கிறதால சிஎம்டி அப்ரூவ்ட். சூப்பர் சார். ரேரா அப்ரூவ்ட் பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஓகே. இமிடியேட்டா நம்ம லோன் வந்து போலாம். இமிடியேட்டா லோன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பக்காவா கிறிஸ்டலா இருக்கும். கிறிஸ்டல் கிளியர். ஓகே சூப்பர். டாக்குமெண்ட்ஸ்ல எந்த வித பிரச்சனையுமே இருக்காது நமக்கு. சார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிடையாது. ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரகடம் ப்ராஜெக்ட். ஆமா ஒரகடம் பெரிய ப்ராஜெக்ட் 56 ஏக்கர் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 பேஸ் 5 பேஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. 5 பேஸ் வரைக்கும் இப்போ நம்ம வந்து நெருங்கிட்டு இருக்கோம்.
அந்த மாதிரி அவ்வளவு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பேஸ்லயுமே பாத்தீங்கன்னா 100ல இருந்து 150 பிளாட்ஸ் இருக்கும்ல சார்? ஆமா, இல்ல மினிமம் ஒரு 200 பிளாட்ஸ் மினிமம். அப்படிங்கும்போது இப்ப 4 இது ஃபேஸ் வந்து கடந்து போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது பாத்துக்கோங்க எவ்வளவு மக்கள் அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாங்க. அவங்களோட கம்பெனி தான் இது வந்து அக்கார்டு ஹவுசிங்ல வந்து நியூ டவுன் கொடுத்து நம்ம அது நம்ம கம்பெனி ஓன் ப்ராஜெக்ட். சூப்பர் சூப்பர் சார். நம்ம அதுல எந்த வெளியில இருந்து ஒரு புரோக்கரோ மீடியேட்டரோ இல்லாட்டி சேனல் பார்ட்னர் யாரும் கிடையாது. டைரக்ட் நம்ம கம்பெனி சேல். சைட்ல நானே இருப்பேன். இந்த சைட் விசிட் வரும்போது ஓகே சார் கஸ்டமர்ஸ் என்னையே மீட் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ பெட்டரா கூட இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கிடையாது. அவங்க லைஃப் லாங் நம்ம அது என்ன சப்போர்ட் பண்ணுமோ நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல உள்ள நின்னுட்டு இருக்கோம். நம்ம வெளியில பார்த்தோம்னாலே தனியா அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. அது ஆன் ரோட் மேலயே இருக்குது. ஆமா ஆமா, ஆன் ரோட் நம்ம அப்ரோச் ரோட்லயே தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 அபார்ட்மெண்ட்ஸ் 2000 வீடுகள் ஃபிளாட்ஸ் இருக்கு உள்ள உங்களுக்கு. ஓகே சார். கிராஸ் பண்ணி தான் நம்ம சைட் இருக்கு. இப்போ அங்கலாம் நம்ம ஒரு ஃபிளாட் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும்னா எவ்வளவு சார்? 80 lakhs மினிமம் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும். ஓகே. ஒரு 3 BHK வாங்கணும்னா ஓகே. அது கூட ஃபுல்லாவே நமக்கு சொந்தம் கிடையாது. ஃபுல்லாவே கிடையாது. மேலே சொந்தம் கிடையாது, கீழே சொந்தம் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம இங்க அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தாலே தெரியுற டிஸ்டன்ஸ்ல இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு தனி இடமாகட்டும் இல்ல ஒரு வீடு நம்ம தனி இடத்துடன் கூடிய வீடு ஆகட்டும் எவ்வளவு சார் கொடுக்குறோம் நம்ம? பிரதர், அதாவது இண்டிவிஜுவல் வீடு, அதாவது இடத்துடன் கூடிய வீடு எல்லாருக்கும் ஒரு கனவு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. தனி வீடா வாங்கணும். தனி வீடு, அதாவது அவங்களுக்கு அவங்க சொந்த நிலத்துல ஒரு வீடு கட்டி அதுல வாழணும்ன்றது எல்லாருக்கும் அது ஒரு கனவாவே இருக்கும். சோ நம்ம அந்த கனவை அவங்களுக்கு அதை நிறைவேற்றி பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார். அதாவது நம்ம சைட்ல சரிங்க சார் லேண்ட், அதாவது இடம் லேண்ட் வித் வில்லா. ஆமா. ஓகே சார். நம்ம வந்து 65 லட்சத்துக்கு கொடுக்குறோம். 65 லட்சத்துக்கு ஜஸ்ட் 65 lakhs. வெறும் 65 லட்சத்துக்கு இவ்வளோ சிட்டிக்குள்ள சிஎம்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி லிமிட்ல, அதுவும் சிட்டிக்கு நடுவுல ஹைவே பிளாட்ஸ்ல நம்ம கொடுக்குறோம். சூப்பர். யாருமே கொடுக்க முடியாது பிரதர். ஓகே சார். அதுவும் 1 BHK கிடையாது, 2 BHK கிடையாது, 3 BHK. என்ன சார் சொல்றீங்க? 3 BHK வீடு சார் 65 லட்சத்துக்கு டூப்ளெக்ஸ் வீடு சூப்பரா நம்ம கட்டி கொடுக்கலாம். ஓகே சார். சூப்பர். அருமையா 65 lakhs. 65 lakhsக்கு பாருங்க, நீங்க பேக்ரவுண்ட்ல பாருங்க. இந்த மாதிரி இடத்துல இவ்வளவு வீடுகள் இருக்கு. அங்க இருந்து பார்க்கும்போது சின்ன சின்ன ஜெனரலா தெரியுது அந்த வீடுகள் எல்லாமே. ஆனா இங்க நம்ம தனி வீடாவே கொடுத்துறோம். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். என்ன சார் ஃபுல்லா சுத்தி நிறைய வீடுகள் இருக்கு. கண்டிப்பா சுத்தி ஒரு 5000 வீடுங்க இருக்கு. அதுக்கு மத்தியில தான் நம்ம இருக்கிறோம். ஓகே சார். இது பக்கத்துல காலேஜ் ஸ்கூல்ஸ் கூட நிறைய இருக்கு பிரதர். அதாவது நம்ம இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு இந்த பூந்தமல்லி வந்து பெரிய ஹப். அதுவும் இந்த பூந்தமல்லி ஹைவே. ஓகே. இந்த ஹைவே மேலேயே தான் இருக்கு எல்லாமே. நம்ம ப்ராஜெக்ட் ஹைவே பக்கத்துல தான் இருக்கு. ஹைவேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. காலேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பனிமலர், சாஸ்தா, அதே மாதிரி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், லயலா காலேஜ், சவீதா இருக்கு. இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். அது மட்டும் கிடையாது, ஸ்கூல்ஸ் நிறைய பேருக்கு. ஓகே சார். அதாவது இன்னைக்கு வீடு கட்டி குடி வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே எதிர்பார்க்கறது பக்கத்துல ஸ்கூல். அவங்க பிள்ளைங்க வந்து பக்கத்துலயே வீட்டு பக்கத்துலயே ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க கூட்டிட்டு அப்படியே வாக்கப்ல கூட போயிட்டு இருந்தா, இல்ல ஒரு பைக் எடுத்தோம்னா போய் விட்டுட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. சோ அந்த ஒரு ஓகே சார். அது வந்து நம்ம சைட்ல வீடு கட்டி இங்க குடி வர்றவங்களுக்கு அது நல்ல கிட்டே இருக்கு. அதாவது நம்ம என்ட்ரன்ஸ் கேட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ல. ஆமா, ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல். பெரிய ஸ்கூல், பூந்தமல்லியிலே பெரிய ஸ்கூல். நம்ம சைட்ல இருந்து 100 மீட்டர் தான். சூப்பர். அந்த கேட்ல இருந்து அப்படியே வெளிய போயிட்டு அழகா நடந்து போய் கூட்டிட்டு குழந்தையை திருப்பி கூட்டி வரலாம். சேஃப் அண்ட் செக்யூர். சூப்பர் சூப்பர். ஆமா, இதை விட பெருசா என்ன இருக்கு? இதை விட என்ன வேணும்? அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு திருமலைசையில வந்து நம்ம சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. அது ஒரு இந்த இதுல ஜங்ஷன்ல போனோம்னா அங்க நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. சுத்தி நிறைய ஒரு 10 ஸ்கூல் கிட்ட இருக்கு. எல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். ஓகே சூப்பர். அந்த அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. அதே மாதிரி ஹாஸ்பிடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிடல்ஸும் இருக்கு. 10 நிமிஷம் டிரைவ்ல போரூர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஓகே சார். எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஒரு ஷாப்பிங், ஒரு என்டர்டெயின்மென்ட், அந்த மாதிரி எல்லாமே என்டர்டெயின்மென்ட்க்கு. ஆமா பிரதர், சொல்லவே வேணாம். உங்களுக்கு எல்லாரும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க தான் வர்றாங்க. உங்களுக்கு சிட்டில இருந்து என்டர்டெயின்மென்ட்க்கு இங்க வராங்க. அதாவது குயின்ஸ்லாண்ட் தீம் பார்க், சென்னையிலே பெரிய தீம் பார்க். ஓகே சார். அதே மாதிரி EVP சினிமாஸ் இருக்கு, பக்கத்துலயே இருக்கு. அது உள்ளே பாத்தீங்கன்னா இப்ப ட்ரேட் சென்டர் ஒன்னு கட்டிட்டு இருக்காங்க. சூப்பர் சார். அதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஆமா, அது உள்ளே செகண்ட் ட்ரேட் சென்டர். சூப்பர். இது இல்லாம ஃபிலிம் சிட்டி. சூப்பர். ஃபிலிம் சிட்டி வருது. ஃபிலிம் சிட்டி உள்ள இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes 500 மீட்டர்ஸ் 500 மீட்டர் தான். 500 மீட்டர்லயே இருக்கு உங்களுக்கு. 500 மீட்டர்ல நம்ம சைட்டுக்கு. அப்ப நாளைக்கு நம்ம வீடு எங்க இருக்கு அப்படினு சொல்லி கேட்டாங்க அப்படினா நம்ம அந்த ஃபிலிம் சிட்டி பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஒரு ட்ரேட் சென்டர் பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பா. அவ்வளவு ஈஸி அக்சஸ் இல்லையா? இது நம்ம இப்ப பாத்தீங்கன்னா பிரதர் ரேட் பாத்தீங்கன்னா 5850 per square feet. 5850 நம்ம லான்ச் பண்ணோம். ஓகே சார். அதே லான்ச்சிங் பிரைஸ் தான் இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயே சிஎம்டி லிமிட்டுக்குள்ளேயே இந்த ரேட் தான் நம்ம கொடுக்கிறோம். சிட்டி லிமிட்ல
ஹைவே பிளாட்ஸ் மெட்ரோ இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகே சார். ஒண்ணும் இல்ல பிரதர், இது மார்க்கெட் பிரைஸை விட 1000 ரூபீஸ் நம்ம கம்மியா தான் கொடுக்குறோம். சூப்பர். கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட், ஓகே சார், ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். ஓகே. அதே மாதிரி மெயினா வந்து யாருமே மீடியேட்டர்ஸே கிடையாது. எல்லாமே டைரக்டா நம்ம கம்பெனியே பண்றோம். நம்ம கம்பெனி தான் பண்றோம். சூப்பர் சார். அது அந்த ரேட்டுக்கு. ஓகே சார். அது இல்லாம இப்ப இன்னொன்னு உங்ககிட்ட கேட்கணும்னா, நம்ம வீடியோ எடுத்தாலே பாத்தீங்கன்னா ஆஃபர் கொடுப்போம் நிறைய. கண்டிப்பா. இந்த தடவை நம்ம என்ன சார் ஆஃபர் எப்படி பண்றோம் நம்ம? அதாவது பிரதர், இப்போ நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். சரிங்க. அதாவது இடம் வாங்கினா இன்னொரு இடம் ஃப்ரீயா கொடுக்கலாம். ஓகே. ஒரு பிளாட் புக் பண்ணா இன்னொரு பிளாட் ஃப்ரீயா கொடுக்கலாம். சூப்பர். அதாவது நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல சரிங்க சார், ஒரு கிரவுண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பிளாட் 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் நம்ம ஏரோ சிட்டில நம்ம கிஃப்டா கொடுக்கலாம். சூப்பர் சார். ஒரு கிரவுண்ட் வாங்கினாலும் நம்ம கொடுத்துறோம், இன்னொரு பிளாட்டே கொடுத்துறோம். ஒரு பிளாட்டே கொடுத்துறோம். அதாவது நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல ஒரு கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணா ஏரோ சிட்டில ஒரு பிளாட் 600 ஸ்கொயர் ஃபீட் நம்ம இங்க. சூப்பர் சார். ரொம்ப நன்றிங்க சார். அருமையான ஒரு பிளாட் கொடுத்துருக்கீங்க. அருமையான ஒரு ப்ராஜெக்ட் இது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். ரொம்ப நன்றி.